நீ ஊட்டி போயிட்டீல 3 நாளா? அந்த 3 நாளும் உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசினா தெரியுமா? நீ நக்கலோட உச்சத்துக்கு போயிட்டாடா அவ. இப்போ ஒரு முடிவு பண்ணியான நீ. அங்கிள் ப்ளீஸ், என்னால இந்த பிரச்சனை வேணாம், நான் போறேன். ஆமா, இவர் பெரிய தியாகி, அப்படி விட்டு கொடுக்குறாரு. போட கவின், நீ நில்லு கவின். அவரா கத்திட்டு அடங்கிடுவாரு. ஏய் என்ன எது அடங்கிடுவானா? முதல்ல அந்த கையெடுமா, எடுமா கைய. இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? எல்லாரும் சேர்ந்து சமாதி கட்டலான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி தர்ஷினி, வர வர உன் நடவடிக்கை எல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிள்ளை அடிக்க போற, எவனோ ஒரு பையனை கூட்டு வந்து ரூம்குள்ள வச்சுட்டு கதவை பூட்டிட்டு படிக்கிறேங்கிற, புது புது வேலையெல்லாம் நிறைய செய்யற. அந்த மெட்ராஸ்காரி சவாசம் ஓ மண்டையில ஏறிக்கிச்சா? என்னப்பா ஆடுற நானு? சத்தியமா இந்த சிச்சுவேஷனை நீங்க ஏன் இப்படி எக்ஸாஜரேட் பண்றீங்கன்னு புரியல. அப்பா கிளாஸ் டாப்பர்ப்பா நானு. நாங்க 2 பேரும் சேர்ந்து சயின்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அது சம்பந்தமா தான் டிஸ்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். அப்படியே டெஸ்ட்டுக்கும் படிக்கலாம்னு இருந்தோம். இதுல என்னப்பா தப்பு இருக்கு? என்ன பண்ண போறீங்க 2 பேரும் சேர்ந்து? சயின்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதை யாரு முடிவு பண்றது? ஏ கவினே, கவினா நோவினா, அவன் பேர் என்னடா? இதை யாரா முடிவு பண்ணது? அவளோட சேர்ந்து படிக்கலாம்னு நீ முடிவு பண்ணியா அவளோட? அங்கிள் ஸ்கூல்ல முடிவு பண்ணாங்க அங்கிள். என்னது அங்கிளா? ஏய், முதல்ல அந்த அங்கிள் கூப்பிடுறது நிப்பாட்டு. கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. சேர்ந்து படிக்கிறீங்களோ? ஸ்கூல்ல ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து பேர படிக்க சொல்லுவாங்க. அங்க என்ன படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குட்டிச்சோரா போறது சொல்லி கொடுக்குறாங்களா? ஏங்க, என்ன ஒரு அபத்தமான கேள்விங்க இது. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஏய், நான் நல்ல காலத்துல தான் இருக்கேன். நீங்க தான் கேடு கெட்ட காலத்துல வாழ்ந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாரு தர்ஷினி, அவனை உடனே போக சொல்லுமா. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. முடியாதுப்பா. படிக்கிறது தப்பாப்பா? ஏன்பா இப்ப தர்ஷனை தேடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா அவங்களே இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஏய், ஆம்பளை போய் எப்ப வேணாலும் வரலாம் போலாம். தர்ஷனை தேடி ஒரு பொண்ணு வச்சிருவீங்க, உடனே அப்பனுக்கு போன் பண்ணி சொல்லுவேன், என்னடா புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்னு. நாகப்படிங்க சாகிற மாதிரி கேட்பேன், தெரிஞ்சுக்க. ஓஹோ, உங்க மகளை தேடி ஒரு பையன் வந்தா உங்க மக மேல தப்பு, உங்க மயனை தேடி ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு மேல தப்பு. ஆக மொத்தம் பொம்பளைய மேலதான் தப்பு. நீங்க ஆம்பளையெல்லாம் அப்படியே புனித ஆத்மாவை அலைஞ்சுக்கிறீங்கல்ல. நான் அங்க பாருப்பா, உன் பொண்ணு விஷயத்த நான் விட்டுட்டேன். எக்கேடாவது கெட்டு தொலையட்டும்னு கை கழுவி விட்டேன். ஆனா என் பொண்ணு விஷயத்துல யாராவது தலையிட்டாங்க நல்லா இருக்காது. மரியாதை எல்லாரும் போக சொல்லிடு, இல்லைன்னா பெரிய கூத்தா பண்ணி விட்டு போயிருவேன். ஏ யோகி சிகாமணி, இங்க வாடா. வாடாங்க. ஏய் இங்க பாரா, என்னை பாரா, கையெடுமா, எடுமா கைய. ஏய் இங்க பாரா, என்னை பாரா, என்ன கீழே குடிச்சு நிக்கிற? இங்க பாரு, உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற, உன் கலாச்சாரம் வேற என் கலாச்சாரம் வேற, புரியுதா? இதெல்லாம் இவளுக்கு யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாளுங்க. ஏன்னா இவளுகளே கூத்தாடி கூட்டம். இப்ப நான் சொல்றேன், இனிமே என் வீட்டு பக்கம் நீ வரவே கூடாது. என் வீட்டு பக்கம் இல்ல, என் பொண்ணு இருக்கிற தசையில தலை வச்சு படக்கூடாது. மரியாதை போ. யாரு வீட்டுக்கு வந்து என்ன வேலைடா பாக்குற? ஏய், மரியாதை எங்க வந்து ஓடி போயிரு, இல்லனா உன் வீட்டுக்கு வந்து உங்க அப்பா தாட்ட உன்னை பத்தி சொல்லி உன்னை கேவலப்படுத்தி விட்டுருவேன். இந்த கீழே வச்சு சொன்னால, உங்க அப்பா நம்ம பெரிய குடும்பமாமே, அதனாலதான் உன்னை ஊர்மையை விட்டுட்டு அவன் எதையும் கண்டுக்காம வீட்டுல உட்காந்துருக்கானா? பிச்சு போடுவேன் பிச்சு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஊர்ல கேட்டுப்பாரு. அப்பா எனஃப். இவனை வீட்டுக்கு கூட்ட வந்தது ஏன் தப்புதான். தர்ஷினி. இல்லம்மா, தப்புதாம்மா, ஏன் தப்புதான். இந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சும் இவன் இங்க கூட்ட வந்தது ஏன் தப்புதான். ஏய், ஓவரா போயிட்டு இருக்கு வாயே. என்ன? அப்பா, இது உங்க வீடுப்பா, நீங்க சொல்றதா ரூல்ஸ், அது எனக்கு நல்லாவே தெரியும். கவின், நீ கிளம்பு. I'm so sorry for whatever happened. I'll meet you in the school. I'm very sorry. நீ கிளம்பு. இப்ப சந்தோஷமாப்பா? இப்ப சந்தோஷமா? போயிட்டான்ல, இனிமே வரமாட்டான். அவன் மட்டும் இல்ல, இனிமே சம்பந்தப்பட்ட யாருமே இங்க வரமாட்டாங்க. அதுக்காக I'll not shut myself up. இனிமே நான் போவேன். நியாயமா எங்க போகணுமோ, எனக்கு சாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வேன். உங்களை யாராலையுமே என்ன தடுக்க முடியாது. இந்த வீடு தான்ப்பா உங்களோடது. இந்த உலகம் எல்லாருக்குமே சொந்தமானதுப்பா, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களெல்லாம்
அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏய் தர்ஷினி, என்ன பேசுற? இது அப்பான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கா? அப்ப உயிரை விட்டுரு. அண்ணே, என்னண்ணே? நான் கொடுத்த உயிர் தானே, அதை வச்சு தான் அந்த ஆட்டம் போடுற. உயிரை விட்டுரு. ச்சீ, என்னடி பேசுறாங்க? என்ன ஈஸ்வரி, எல்லாம் நீ கொடுக்குற தைரியமா? நீ இல்ல இந்த பின்னாடி கொடுத்து நிக்கிறாள் மெட்ராஸ்காரி, அவ உங்களுக்கு வந்து ஹோல்சேல்ல சொல்லித்தாரா. அதை பிள்ளைகளுக்கு பிச்சு பிச்சு விதைக்கிறீங்க நீங்க. அவ ஹோல்சேலு, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர். இது நல்ல விஷயத்துக்கு இருந்தா பரவாயில்ல, கேவலப்பட்ட விஷயத்துக்கு இருக்கு. ஏய், என்ன ஓடி போயிருங்களா? போயிடுவாளா? வெட்டி போடுவேன் வெட்டி. அப்பா, நான் புது ஸ்கூலுக்கு போறேன்ப்பா. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா நிச்சயமா நீங்க பெருமைப்படுற மாதிரி சாதிப்பேன்ப்பா. கிளம்பாயா நீ ஸ்கூலுக்கு? நேரம் ஆச்சு. வாங்க வாடி. ஆனா நிச்சயமா நீங்க பெருமைப்படுற மாதிரி சாதிப்பேன்ப்பா. சாப்பிடாமலாம் போக கூடாது. என்ன வேண்டாம்மா. காயெல்லாம் சொத்தையா போகுது, வாங்கிட்டு வரப்ப நல்லா இருக்கு. முத நாள் புது ஸ்கூல்ல போய் மயக்கம் போட்டு விடவா? எதையாவது சாப்பிட்டு போயிரு. அம்மா, டைம் ஆயிடுச்சு. தெரியுது நீ இரு, கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த முடிச்சிட்டு இந்த தோசை ஆயிடுச்சு பாரு. ஏன் இங்க இருக்கேன் பாரு. இங்க வாமா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். எங்க வாடி. போ, என்னன்னு கேளு. என்னவா இவளுக்கு? அம்மா வாமா. ஆடாடாடா, என்ன தாரா? அவரை கூப்பிடு. அவர்னா இவரு? என் பேர் என்ன? போடி, வேலை இருக்கு. இருமா, என்னடி? முக்கியமான விஷயம் பேசணுமா. அவரை கூப்பிடு. இந்த வீட்ல நிறைய அவர் இருக்காங்க, எவரை சொல்ற? என் பேர் என்ன? தாரா. இனிஷியலோட சேர்த்து சொல்லுங்க. கே தாரா. அந்த கேவை தான் கூப்பிடு. அம்மா, இப்பெல்லாம் அம்மா பேரை கூட இனிஷியலா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நான் வேணா தாரா நந்தினின்னு வச்சுக்கிட்டுமா? எனக்கு தாரா கதிர்வேல் பிடிக்கலம்மா. போதுமா? நீயே போயிருவியா? சரி, பேக் எடுத்துக்க. இந்த பெரியம்மாட்ட சொல்லு. பெரியம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பு. வரேன். போயிட்டு வாமா. சரி பெரிய. God bless you. போயிட்டு வா. வா, போ. பார்த்து போகணும், சரியா? பத்திரமா போகணும். போயிருவே நீயே? சரிம்மா. சரி, இந்த 90 பசிக்க சித்திட்ட சொல்லு. போயிட்டு வாடா. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிக்கணும். சரி, போயிட்டு வா. நேரமாச்சு, கிளம்பு. பாய்மா. சரிடா, பத்திரமா போ. என்னடி? ஒண்ணு இல்லக்கா. தாரா, என்ன? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு பெரியம்மா. அதுக்கு பேரண்ட்ஸ் வரணும். ஆமா, சரிதான். புதன்கிழமைல மாதத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் வரத்தான் செய்யும். அம்மா வருவாங்க, நீ கிளம்பு. இல்ல இல்ல, இந்த வாட்டி அப்பாவை வர சொல்றாங்க. அப்பாவா? அவனே அழைச்சிட்டு போனா? ஏண்டி வரமாட்டேன்ட்டாரா? இல்ல. ஏய் கதிரு, கதிரு, என்ன? கீழே இறங்கி வா. உன் பொண்ணு அழைக்கிறா பாரு. இல்ல, என்னல வேணும்? ஏன் துரை கீழே இறங்கி வர மாட்டீங்களா? இறங்கி வந்தா கிரீடம் இறங்கிடுமா? யோ, இறங்கி வாயா. ஏய், இது வாயாவா? இறி வரேன். வா வா. ஏய், என்னடி வாயா போயாங்கற? மரியாதை பேச தெரியாத உனக்கு? வலிக்குதா? ஆமா, வலிக்குது. அப்பா,
இப்பதானே ஒரு சண்டை முடிஞ்சது, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? போதும்பா, பெரியப்பா பேசினதே இன்னைக்கு ஃபுல்லா தாங்கும். இல்ல சுண்டலி அப்படியே நறுக்கி பிடிவான் உன்னை. ஆமா, என்ன வேணும் உனக்கு? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். அப்படின்னா சுத்தம். அம்மா அப்பா வந்து மாசம் மாசம் டீச்சர் கிட்ட பேசணும். ஏன் நான் உன் டீச்சர் கிட்ட நான் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேனா? மாசம் மாசம் வந்து வட்டியை கட்டி பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போறதுக்கு எதுக்குல வரணும்? எதுக்கு வரணுமா? பிள்ளைங்க எப்படி படிக்குது எப்படி நடந்துக்குதுன்னு மாசம் மாசம் கூப்பிட்டு சொல்வாங்க. அவன் என் பிள்ளை எப்படி நடந்துக்குது ஸ்கூல்ல என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா போய் நிப்பாங்க. என்னமோ வட்டி கிட்டின்னு பேசிக்கிட்டு இருக்க, அறிவில்ல? ஆமாண்டி, லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி சேர்த்து விட்டு அப்புறம் மாசம் மாசம் அவங்க பின்னாடி போய் தொங்கிட்டு இருப்பாங்களா? ஓடி. யோ, நீ எவ பின்னாடிலாம் தொங்குறன்னு எனக்கு தெரியாது. நிறுத்துங்கப்பா. அண்ணி என்ன கேட்டாலும் எதுக்கு அம்மாவை அடிக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் அம்மாவை அடிக்க வரது எனக்கு பிடிக்கல. இப்ப நீங்க ஏதாவது சொல்லி அம்மாவுக்கு பிடிக்கலன்னா அவங்க உங்களை அடிக்க வரலாமா? என்னது, உங்க அம்மா அடிச்சிருவாளா? எங்க அடிக்க சொல்லு பாப்போம். டேய் கதிரு, கையை உடைச்சு விட மாட்டேன். அம்மா உனக்கு என்ன வயசு ஆகுது? நீ இப்படி கை வைக்கிற வேலை வச்சுட்டு மரியாதை ஓடி கேட்கணும். அங்கிட்டு. இப்ப என்ன என்ன ஸ்கூலுக்கு வர மாட்டே அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன், போயா. இல்லம்மா, என் மேம் திட்டுறாங்க. மாசம் மாசம் நீங்களே வரதுனால எனக்கு அப்பா இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லன்னு சொல்லு. ஏய், என்ன உங்க அப்பா இல்லாம நீ வானத்துல இருந்து குச்சியா? பெத்தா மட்டும் அப்ப இல்லன்னு தான் சொல்லாம சொல்றாங்க. ஏய், என்னால வர முடியாது. அப்ப லெட்டர் எழுதி கொடுங்க. இங்கிலீஷ்ல எழுதணும். தமிழ்ல மட்டும் அப்படியே எழுதி கிழிச்சிருவாரு. இங்கிலீஷ், ஜெர்மன், தமிழ் எல்லா கழுதையும் இவருக்கு ஒண்ணுதான். ஏய், என்னடி லந்தா? இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். ஊட்டிக்கு ஜாலியா உல்லாச பயணம் போக தெரியுதுல, என் பிள்ளைக்காண்டி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது? ஆமாண்டி, நான் போவேன். இப்ப முடியாது. என்ன? அப்ப லெட்டர் எழுதி கொடுங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. நான் லெட்டர் எழுதி தரேன், நீங்க கையெழுத்து போட்டு போடுங்க. ஆமா, கதிருக்கு காதர்னு கையெழுத்து கொடுத்துருவான், வாங்கிட்டு போ. ஆமா, உங்க அப்பா கதிருக்கு காதர்னு போடுவாரு. மூஞ்ச பாரு, மூடி. யோ, போயா. பா. லெட்டர்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. திட்டுவாங்க. திட்டுவாங்களா? இங்க மட்டும் அப்பன்னா பெத்தா மட்டும் போதுமானு வாயாடுறல. ஓ, அங்க போய் இதே வாயை வச்சு வண்டி ஓட்டு. ஏய், ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, உனக்கும் சரி உங்க ஆத்தாளுக்கும் சரி வாயில தான் வேண. பாரு, இந்த வாய் உங்க ஆத்தால எங்க போய் நிறுத்துதுன்னு பாரு. பாத்துக்கிற போ. பாரு. அண்ணா என்ன என்னையா? பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட வர மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. போட்டு விடு, டீசல் மிச்சம். சரி, 2 நாள் அப்படிதான் நடப்பாங்க. 3ஆவது நாள் தானா வந்து கார்ல ஏறுவாங்க. அப்ப அப்படியே காரி துப்பு. இப்ப கிளம்பு. சரி, இந்த குட்டி பிசாசையும் அள்ளி போட்டு போ. அப்ப லெட்டர் தர மாட்டீங்களா? முடியாதுடி, மாட்டேன். நான் பாத்துக்கிறேன், வாடி. நீங்களும் வர வேணா, அப்பாவும் வர வேணா. எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிக்கிறேன். தாரா, என்ன தாரா? ஹலோ, இன்னும் 1 வருஷம் தான், அப்புறம் நானே தனியா போயிருவேன். போய் வண்டி கிட்ட நில்லுங்க, நான் வரேன். சரிம்மா. திமிர பத்தியான என்ன திமிரு பாரு, அப்படியே உங்க ஆத்தாள மாதிரி. இதெல்லாம் எங்க இருந்த போகுது. நீ என்ன இங்கேயே வாய பார்த்துட்டு இருக்க? வா. டேய் வாடா. வா. ஏன்டி புள்ள இவன் மனசுல இவ்வளவு வேதனை இருக்கு பாத்தீங்களா? அவன் மனசுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு. எல்லாருமா சேர்ந்துதான் செய்யணும். அந்த ஆள் ஏதோ சொன்னாரு, ஏதோ கூத்து கட்ட போறேன்னு. நான் கட்டுற கூத்து பாருங்க. நந்தினி. வாடி. ஐயோ, எப்படி போகுது தாரா. நீங்க என்னக்கா, அவ என்ன சாப்பிடாமலே போயிட்டா? நான் கட்டிட்டேன். சரி, நீ போங்க போங்க. எடுத்துட்டு வரேன். உள்ள அடிச்சிருப்பாங்களே. ஆதிர, இங்க ஒரே சண்டைக்காடா இருக்கு. இதுக்கு ஏன் வீடே தேவையில்ல. அமைதியா ஓடிடு, உனக்கு ரொம்ப முக்கியம் இது. ஆதிர, ஆதிர, ஏம்மா இப்படி கதை வடைச்சேன்னா எனக்கு என்னைக்குமா பர்த்டே நடக்கும்? மீனாட்சி அம்மா, நடக்கதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏதாவது ஒரு நல்ல பாதையை நீயே காட்டி விடுமா?
தோழர் எங்க இருக்காரு? உள்ளதாமா இருக்காரு. என்ன தோழர் டென்ஷனா இருக்கீங்க? இன்னைக்கு அந்த பட்டமாளுடைய ப்ராப்பர்ட்டி ஷேர்ஸ் எல்லாமே நம்ம பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். தோழர் இளங்கோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கார், பார்க்க சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸு எவிடன்ஸு எல்லாம் சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் நமக்கு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ அவர் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்தா அவர் தான் கூப்பிட்றாரு. ஹலோ, சொல்லுங்கள் தோழர், என்னாச்சு? அப்படியா, மாறிடுச்சா? அப்படியா? 1 செகண்ட், நாங்கள் செக் பண்ணிக்கவா? இளவேனில் சொல்லுங்க தோழர். நீங்கள் போய் உங்கள் லேப்டாப்பை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வர தோழர். ப்ராப்பர்ட்டி மாறிடுச்சுங்கிறாரு, ஆனால் நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்கிறாரு. பார்ப்போம். வந்துட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, அதில் பட்டமாளுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம ஓனர்ஷிப்புக்கு மாறிடுச்சான்னு பார்க்கணும். சரிங்க தோழர். பார்ப்பீங்களா? பாருங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம் தோழர். மாறிடுச்சு தோழர். அப்படியா? பக்காவா? ஓ, கை கொடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ஜெயிச்சிட்டோம். தோழர், நம்ம நினைச்ச மாதிரியே பட்டமாலோட 40% ஷேர் நம்ம பேருக்கு வந்துருச்சு. இனிமே நம்ம நினைச்ச அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இது பக்காவா நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டதுனால இனி நம்ம நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே. ஒன்றும் இல்லைல்ல. தர்ஷினி, என்னம்மா ஆச்சு? இரு, தண்ணி கொடுக்குறேன். இரு, இந்த தண்ணி குடி.
என்னாச்சு கண்ணு? குட் தர்ஷினி, நல்லா பண்றா மேம். ஆனா இன்னைக்கு எனர்ஜி பயங்கரமா டிராப் ஆகுது. என்ன ப்ராப்ளம்? ஐயோ சார், சாரி சார், பாவம் காலையில சாப்பிடாம வந்துட்டா போல. 2 monthsல மேட்ச் இருக்கு. ஸோ நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டா தான் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சாப்பிட வைங்க. 2 hours கழிச்சு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்க சார். தர்ஷினி வா. தேங்க்யூ ஓகே சார். தர்ஷினி. வாமா.